தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சந்தானம் அவர்களினுடைய வடக்குப்பட்டி ராமசாமி என்ற திரைப்படம் விரைவில் தமிழில் வெளியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டமானது இப்போ சமீபத்தில் வெளியாச்சு. இந்த முன்னோட்டத்தில் சில காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக முக்கியமான சில வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வசனங்கள் ஈவே ராமசாமி நாயக்கரை இழிவுபடுத்தும் விதமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம உடன்பிறப்புகள்லாம் கூச்சலிட ஆரம்பிச்சுட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல சந்தானம் அவர்களை ட்ரோல் பண்றது, சந்தானம் அவர்களை அசிங்கமா திட்டுறது, அப்புறம் பார்த்தா இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்னு மைனர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வேற. சாதாரணமா யாராவது திமுக சம்பந்தமா ஏதாவது கருத்து சொல்லிட்டாலோ தப்பா சொல்லிட்டாலோ உடனே அவன் அசிங்கமா பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான். கோடிக்கணக்கான மக்கள் வணங்கக்கூடிய கடவுளையே இழிவா பேசினவன் அந்த யூடியூப் ரூட்டர்ஸ். இப்ப சந்தானத்தை விடுவானா, சந்தானத்தை ரொம்ப அசிங்கமா பேசியிருக்கிறான். சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருக்கிறான், பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, சந்தானம் உங்க மூளை சாணில கிடக்குன்னு நினைக்கிறேன், அதை எடுத்து கழுவி மறுபடியும் மாட்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சந்தானம் அவர்களை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசியிருந்தான். ஒரு டைம்ல உதயநிதி அவர்களோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது சந்தானத்தை ஆகா ஓஹோன்னு தூக்கி வச்சு பேசின அதே ஓபிஎஸ் தான் இன்னைக்கு சந்தானத்தை திட்டிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, சந்தானம் எப்படி ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தாரு தெரியுமா, அவர் யாரால வளர்ந்தாரு தெரியுமா, எல்லாத்துக்கும் எங்க உதயநிதி அண்ணன் தான் காரணம், எங்க திமுக தான் காரணம், திமுக இல்லைன்னா சந்தானம் வளர்ந்துருப்பாரா அப்படின்லாம் பேசுறானுங்க. அப்படியே அறிவுகட்ட ஊபிஸ்களா கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பாருங்க, யாரால யார் வளர்ந்தது, சினிமா துறையில யாரால யார் படம் ஓடுச்சு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போய் தயவு செஞ்சு பாருங்க. உதயநிதி சினிமாக்குள்ள வரும் பொழுது உதயநிதியோட படத்தை மக்கள் யாரும் பாக்குறதே இல்ல, அதிகமா விருப்பம் காட்டல. அதுக்காகவே சந்தானம் அந்த டைம்ல பயங்கரமான பீக்ல இருக்கக்கூடிய ஒரு காமெடி ஆக்டர். சந்தானத்தால நிறைய நடிகர்கள் வாழ்ந்ததெல்லாம் உண்டு. சந்தானத்துக்கு சிம்பு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு சிம்புவுக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருப்பாரு சந்தானம். அதை தொடர்ந்து ஒரு பலமுறை சொல்லியிருப்பாரு. ஆனா சந்தானம் அவர்களினுடைய காமெடியாலேயே ஓடின படங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. படம் மொக்கையா இருந்தாலும் சந்தானம் அவர்களுடைய காமெடிக்காகவே படம் பார்க்க மக்கள் வருவாங்க. அதனாலேயே சந்தானம் அவர்களை கூட சேர்த்துக்கிட்டு நடிக்கிறதுல நிறைய நடிகர்கள் அப்ப ஆர்வம் காட்டினாங்க. அப்படி சந்தானத்தால நிறைய பெரிய நடிகர்களோட படங்களே ஓடி இருக்கு. உதயநிதி அவர்கள் சினிமாக்குள்ள வரும்பொழுது மக்கள் உதயநிதியை பெரும்பாலும் ஏத்துக்கல. அதனாலதான் சந்தானத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு உதயநிதி நிறைய படங்கள் நடிச்சாரு. அதுல சந்தானத்தோட காமெடிக்காகவே உதயநிதி படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் உதயநிதி தமிழ்நாட்டுல இவர் தான் ஸ்டாலின் பையனா, இவர் தான் ஸ்டாலின் பையனான்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. ஆக மொத்தம் உதயநிதியோட வளர்ச்சிக்கு காரணமே சந்தானம் தான். ஆனா இங்க என்னடான்னா சந்தானத்தை ஊபிஸ்கள் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த கட்டமா சரி, இது என்ன இந்த பிரச்சனை அந்த முன்னோட்டம் வெளியாச்சு இல்லையா, படத்தினுடைய முன்னோட்டம், அதனால வந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கிடையாது. படத்தினோட முன்னோட்டம் வரும்பொழுது யாரும் எதுவும் சொல்லல. ஆனா இப்போ இந்த பொங்கல் வாழ்த்துக்கு சந்தானம் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய எக்ஸ் தளத்துல அந்த முன்னோட்டத்துல வரக்கூடிய ஒரு வசனத்தை வச்சிருப்பாரு. அந்த வசனம் என்ன அப்படின்னா, ஏன்பா நீ தான் கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க அந்த ராமசாமியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் அந்த ராமசாமி இல்ல அப்படின்னு சொல்லுவாரு சந்தானம். அந்த வசனத்தை எடுத்து பொங்கல் கொண்டாடும் போது சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அந்த வீடியோவை எடுத்து போட்டு அதுக்கு அந்த டைலாக மேட்ச் பண்ணி ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டிருந்தாரு எக்ஸ் தளத்துல. அதை பார்த்துட்டு தான் அது எப்படி சந்தானம் இதை டப் மேட்ச் மாதிரி பண்ணலாம், இது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி எங்க ஈவே ராமசாமி நாயக்கரை இழிவுபடுத்தலாம். சோ சாமி கும்பிடும் பொழுது ஒருத்தர் கேக்குறாரு, எப்பா நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ராமசாமி தானே அப்படின்னு கேக்குறாரு. அந்த நேரத்துல தீவாத்தின தட்டை கையில வச்சுக்கிட்டே நம்ம சந்தானம் சொல்றாரு, நான் அந்த ராமசாமி இல்ல அப்படின்னு. சோ இது அவர் யதார்த்தமா போட்டதுதான். யதார்த்தமா பொங்கல் கும்பிடும் போது அந்த வசனத்தை தூக்கி போட்டாரு, நல்லா இருக்கே அப்படின்ட்டு. உடனடியாக திமுக தரப்புல இருந்து கடுமையான அழுத்தம் வந்திருக்கிறது. திமுக கட்சிக்காரங்க போன் பண்றது நேரடியாக உதயநிதியா அடிச்சிருப்பாரு, என்ன சந்தானம் இந்த மாதிரி பண்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாரு. சரி என்னடா அது திமுக இருந்து அதிகமான அழுத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் அவர்களும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாரு. சரி அதோட முடிஞ்சு பட்சத்துல விட்டுற வேண்டியதானே. இந்த உடன்பிறப்புகள் இவங்க என்னமோ அறிவுஜீவிகள் மாதிரி, அது எப்படி எங்க தலைவரை நீ இந்த மாதிரி எல்லாம் பேசலாம், இந்த மாதிரியான படம் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயங்கரமா சந்தானத்தை வச்சு செய்யறாங்க. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த உடன்பிறப்புகள்லாம் இளிச்சவாயன்கள். யூடியூப் ரூட்டர்ஸ்ல இருந்து திமுக இருக்கக்கூடிய அத்தனை கொத்தடிமங்க வரைக்கும் எல்லாருமே இளிச்சவாயன்கள் அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா,
இப்ப இந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கு எதிரா இந்த திமுக காரங்க பயங்கரமா கொதிச்சு எழுறாங்க இல்லையா, இந்த படத்தை தமிழ்நாடு முழுவதும் திரையரங்கில் வெளியிடுவது வேற யாரும் இல்லைங்க, ரெட் ஜெயின் மூவிஸ், உதயநிதியோட ரெட் ஜெயின் மூவிஸ் தான். உதயநிதியோட ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து படத்தை பார்க்காம தான் வாங்கியிருப்பாங்களா? பொதுவா தமிழ் சினிமான்னு இல்ல, எந்த சினிமா துறையாக இருந்தாலும் சரி, படம் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க இல்லையா, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் வர வச்சு அவங்களுக்கு வந்து படத்தை வந்து போட்டு காட்டுவாங்க. செலிபிரிட்டி ஷோன்னு ஒண்ணு இருக்கும், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்குன்னு தனியா ஒரு ஷோ இருக்கும். அதுல வந்து ப்ரீவியூ ஷோ போட்டு காட்டி எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிச்சிருக்கோ அவங்க படத்தை வாங்குவாங்க. சரியா? அப்படி ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு இந்த படத்தை போட்டு காட்டியிருப்பாங்க. ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் அந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் நிச்சயமா யாராவது படத்தை பார்த்துட்டு தான் ஓகே பண்ணிருப்பாங்க. அப்படி ரெட் ஜெயின் மூவிஸ் பார்த்துட்டு தானே ஓகே பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது தெரியாத அந்த டயலாக் எல்லாம் வருது, ராமசாமி நாயக்கர் அசிங்கப்படுத்துற மாதிரி டயலாக் எல்லாம் வச்சிருக்காங்களே, ஐயோ தேர்தல் வேற வரப்போதே, இந்த மாதிரியான நேரத்துல இப்படிப்பட்ட டயலாக்கா அப்படின்லாம் சொல்லி அவங்க பார்க்க மாட்டாங்களா? சோ அவங்க பார்த்துருக்காங்க, அவங்களே ஓகே பண்ணிட்டாங்க. சரி இந்த படத்தை நம்மளே வந்து தமிழ்நாடு முழுக்க வெளியிடுவோம் அப்படின்னு அவங்க அந்த படத்தை வாங்கிட்டாங்க. ஆனா இது கூட தெரியாத மரமண்டைங்க நம்ம உடன்பிறப்புகள் ஐயோ எங்க தலைவர் அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சந்தானத்தை திட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றோம், இந்த உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. யூடியூப் ரூட்டர் சொல்றான் சந்தானத்துக்கு மூளை இல்ல, சந்தானத்தோட மூளை வந்து சாணியில கிடக்கு அப்படின்னு. அடே யூடியூப் ரூட்டர்ஸ், உன்னோட மூளை வந்து மனித பலத்துல கிடக்கு, அதை போய் எடுத்து கொஞ்சம் கழுவி விட்டு பாரு. ஏன்னா மனித மலத்துல உன்னோட மூளை இருக்கிறதுனாலதான் நீ திமுகவுல இருக்கிற அப்படிங்கறதையும் நீ புரிஞ்சுக்கணும். திமுக உடன்பிறப்புகளுக்கு வந்து மூளையே இருக்காது அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஒரு சிலரோட மூளை வந்து மனித மலத்துல கிடக்கும். அந்த மாதிரி தான் ஆளு தான் வந்து இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரியான ஆட்கள். சரி, இப்ப வந்து சந்தானம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சு விட்டாரு. இது உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் சந்தானம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து சந்தானம் வேணும்னு பண்ணாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சந்தானம் இதை வந்து ஒரு காமெடியா நினைச்சுதான் பண்ணிருப்பாரு. சரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவோமே கொஞ்சம் அப்படியே மேட்ச் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிருப்பாரு. ஆனா அவர் செஞ்சதுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா உடன்பிறப்புகள் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸே வாங்கி இருக்கும் பொழுது ரெட் ஜெயின் மூவிஸை பார்த்து அது எப்படி நீங்க சந்தானம் இந்த மாதிரி ஒரு டயலாக் எல்லாம் வச்சு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்தை நீங்க எப்படி வெளியிடலாம் அப்படின்னு ரெட் ஜெயின் மூவிஸை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் நம்ம உடன்பிறப்புகளுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம உடன்பிறப்புகளை பார்த்து கேட்கிறோம். உடன்பிறப்புகள் கேட்பாங்களா ரெட் ஜெயின் மூவிஸ்ட போயிட்டு உதயநிதி சட்டையை பிடிச்சி எப்படி தலைவரை நீங்க இந்த படத்தை வெளியிடலாம் அப்படின்னு கேட்பாங்களா? நிச்சயமா கேட்க மாட்டாங்க. 200 ரூபா கொடுத்தா போதும், மூடிக்கிட்டு கோஷம் போடுறதோட கொடி பிடிக்கிறதோட இருந்துப்பாங்க நம்ம உடன்பிறப்புகள். தைரியம் இருந்தா உண்மையிலேயே இந்த உடன்பிறப்புகளுக்கு இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் மேல அக்கறை இருந்தாலோ இல்ல உண்மையிலேயே நீங்க வந்து கட்சி கொள்கையில வந்து கொள்கை குன்றுகளாக இருக்கீங்க அப்படின்னா நேரா உதயநிதி சட்டையை பிடிச்சி கேளுங்க, ரெட் ஜெயின் மூவிஸ் ஆபீஸ் முன்னாடி போய் போராட்டம் பண்ணுங்க. அது எப்படி சந்தான படத்தை நீங்க வெளியிடலான்னு. அதை வந்து நீங்க செய்யவும் மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தால் நீங்க செய்யுங்க. சரி, இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு படம் வசனம் இதெல்லாம் வைக்கிறாங்க, டைரக்டருக்கும் நல்லா தெரியும் இப்ப திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் இந்த மாதிரியான சர்ச்சையான வசனங்கள் காட்சிகள் பெரும்பாலும் திரைப்படங்கள்ல வைக்கிறதுக்கான காரணமே அது வந்து ஒரு பப்ளிசிட்டி தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்து மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி சில காட்சிகளை வச்சு அதை வந்து ட்ரைலர்ல டீசர்ல வச்சு விட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பப்ளிசிட்டியை கொண்டு வருவாங்க. அந்த அன்னபூரணி படம் கூட இந்த மாதிரியான காட்சிகள் வைக்கிறதுக்கு காரணமே அவங்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் கிடைக்கணும், அதன் மூலமா படம் ஓடணும், அதன் மூலமா வருமானம் வரணும் அப்படிங்கிற அந்த குறுகிய மனப்பான்மை தான். இது வந்து எல்லா திரைப்பட இயக்குநர்களும் செய்யற ஒண்ணுதான். ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை வச்சு விட்டுறது. இந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கறதுல பெரும்பாலும் 90% இயக்குநர்கள் வந்து என்ன கையாளுவாங்க அப்படின்னா இந்த ஐயருங்களை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி சில காட்சிகளை வச்சிடுறது, அப்புறம் ஐயர் வீட்டு பொண்ணு கறி சாப்பிடுற மாதிரி சீன் வச்சிடுறது, இந்த மாதிரியான சில காட்சிகள் எல்லாம் வச்சு விட்டு அதை வந்து சர்ச்சையாகி அதை 4 பேர் விவாதமாக்கி பேசிட்டு இருப்பாங்க. உடனடியா அதன் மூலமா பப்ளிசிட்டி ஆகும். அந்த பப்ளிசிட்டி மூலமாக நிறைய பேர் அப்படி என்னடா அந்த படத்துல சொல்லியிருக்காங்கன்னு படம் பார்க்க வருவாங்க. அதன் மூலமாக நிறைய வருமானம் வரும். சோ மக்களோட கவனத்தை வந்து இந்த பக்கம் ஈர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் வந்துருச்சு, யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டரு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வந்துருச்சு, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அதனால மக்கள் வந்து அவங்களுடைய கவனத்தை முழுவதுமாக சமூக வலைதளங்கள்ல தான் அதிகமா வச்சிருக்காங்க. தியேட்டருக்கு யாருமே வர்றதே இல்லை. சோ பொதுமக்களை இந்த மக்களை வந்து தியேட்டருக்குள்ள வர வைக்கணுங்கிறதுக்காகவே ஒரு டைரக்டரும் என்ன பண்றாங்க, அவங்க எடுக்கக்கூடிய படத்துல ஏதாவது ஒரு சர்ச்சையான வசனங்களையோ காட்சிகளையோ வச்சு
இல்ல சில பேர் வந்து சர்ச்சையான டைட்டில் கூட வைப்பாங்க, இல்லைன்னா வந்து கான்ட்ரவர்சியான படத்தையே எடுப்பாங்க பப்ளிசிட்டிக்காக. இப்போ ஒரு தரப்பு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா ஆப்போசிட் தரப்பு வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க, அப்படியாவது வருமானம் வருமே அப்படின்லாம் சில பேர் பண்ணுவாங்க. இப்ப இந்துக்களை வந்து இந்து கடவுள்களை இழிவுபடுத்துற மாதிரி படம் எடுத்தா திமுக காரன் வந்து பார்ப்பான், அப்புறம் அந்த திமுகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஜால்ராக்கள் அவங்களாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நாட்கள்ல வந்தா கூட அதன் மூலமாவும் படம் ஓடும் அப்படின்னு சில டைரக்டர் இருக்காங்க. ஸோ இதனாலதான் இந்த மாதிரியான கருத்துக்கள் கொண்ட படங்கள் தமிழ் சினிமாவில் அதிகமா வருது. இது அனைத்துக்குமே முக்கியமான காரணம் பப்ளிசிட்டி, இன்னொன்னு காசு. இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் சினிமா துறை இந்த மாதிரி பண்றாங்க. இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.